அனைவருக்கும் வணக்கம். ஒரு அன்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, பணக்காரர்களாக இருப்பவர்களெல்லாம் அறிவாளிகளா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இப்போ நம்ம ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடுமையாக உழைப்பவர்களெல்லாம் முன்னேறி விடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருமே சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ கடுமையாக உழைப்பவர்கள் மட்டும்தான் முன்னேற முடியுமா? மற்றவர்கள்லாம் முன்னேற முடியாதா? கடுமையாக உழைத்தவர்கள்லாம் முன்னேறி இருக்கிறார்களா அப்படின்னு நம்ம அதில் போய் பகுத்து பார்த்தோம் அப்படின்னா, கடுமையாக உழைத்தவர்கள் யாரும் முன்னேறின மாதிரியே தெரியல. நீ தெளிவாக புரிஞ்சுக்கணும். கடுமையாக இரும்பு பட்டறையில் வேலை செய்கிற ஒரு உழைப்பாளி அவன் மிகப்பெரிய பணக்காரனாக ஆகிட முடியுதான்னா ஆகலை. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருக்கார். ஒரு ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஒரு டீ கடை வச்சுக்கிட்டு இருக்கார். அவர் சின்ன குழந்தையிலேருந்து உழைச்சிக்கிட்டு இருக்கார். அவர் பெருசாக முன்னேறிட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் பெருசாக முன்னேறலை. ஒரு கோடீஸ்வரனா அப்படிலாம் ஆகலை. இப்போ ஏற்கனவே லட்சாதிபதினா பெருசாக நினைப்போம். இப்போ கோடீஸ்வரனாலே பெருசாக நினைக்காத அளவுக்கு பணத்தோட மதிப்பு குறைஞ்சிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் பணத்தோட மதிப்பு குறைஞ்சிடுச்சு, ஆனால் எல்லாரும் அதை தான் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ கடுமையாக உழைத்தவர்கள் எல்லாம் பணக்காரர் ஆகிட்டார்களா? மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆகிட்டானா? இல்லை. உழைக்காதவர்களும் நிறைய பேர் கோடீஸ்வரர்களாக ஆகிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஓரளவுக்கு பணம் சம்பாதிக்கும் வரையில் அந்த பணம் உங்களுக்கு தேவை. அதை நீங்கள் சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, பணத்தை சம்பாதிக்கும். இப்போ என்னென்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி விட்டுட்டீங்க, இல்லை ஒரு வட்டி கடை வச்சிட்டிங்க அப்படின்னா, அதற்கு முதலீடுன்னு ஒன்று போட்டுட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் மாதம் மாதம் அது பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. எது வரைக்கும்னா, அவன் நம்மள்கிட்ட பொதுமக்களுக்கு தேவை இருக்கிற வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்தி உள்ள மனிதன்